Hi singers, welcome to Sing Easy. சரிகமா பதனிசானா என்ன and இதெல்லாம் எவ்வளோ டைப்ஸ் இருக்கு and இதெல்லாம் எங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ கர்நாடக சங்கீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடிக் மியூசிக்ங்கிறது என்னன்னா சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் தான் கர்நாடிக் மியூசிக். ஓகேங்களா? ஸோ கர்நாடிக் மியூசிக்கில் யூஸ் பண்ணுற ஸ்வரங்கள் பார்த்தீங்கன்னா 7 ஸ்வரங்கள். உங்களுக்கே தெரியும் 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், அந்த மாதிரி பாட்டெல்லாம் இருக்குது. அதாவது அந்த 7 ஸ்வரங்கள்லே வச்சு எவ்வளோ பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த சாங்கில் சொல்ல வராங்க. ஸோ அதுதான் இந்த கரெக்டான ஃபேக்டும் கூட. ஸோ இந்த 7 ஸ்வரங்கள் ச ரி க ம ப த நி, இந்த 7 ஸ்வரங்கள் மட்டும்தான் மியூசிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த 7 ஸ்வரங்கள்லையுமே நிறைய வகைகள் இருக்கு. கர்நாடிக் மியூசிக்ல பார்த்தீங்கன்னா இந்த 7 ஸ்வரங்கள்ல சா அண்ட் பா, சா பாவை தவிர மற்ற 5 ஸ்வரங்கள்லையுமே 2 டைப்ஸ் இருக்குங்க. ஸோ இப்படி பார்த்தா 12 ஸ்வரஸ்தானங்கள் இருக்கு. அதாவது 12 டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த 12 ஸ்வரஸ்தானங்களோட நிறைய காம்பினேஷன்ஸ், அதாவது அந்த ஆர்டரை மாற்றி மாற்றி கூட இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் அண்ட் பெர்மிட்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அப்படி பண்ணுற கலவைகளில் உருவாகிறதா ஒரு பாடல். ஓகேங்களா? இந்த 12 ஸ்வரஸ்தானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எந்த பாட்டை எடுத்தாலும் உங்களால் பர்ஃபெக்டாக பாட முடியுங்க. அதாவது இந்த 12 நோட்ஸுங்கிறது தான் என்டையர் மியூசிக் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இந்த 12 நோட்ஸோட காம்பினேஷன்ஸ் தான் நீங்கள் கேட்குற எல்லா பாடல்களுமே. இப்போது இந்த 12 ஸ்வரஸ்தானங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்வரத்துக்குமே ஒரு பேர் இருக்குங்க. அதாவது இந்த பேர் எல்லாமே கர்நாடிக் மியூசிக்கோட தியரி, அதாவது சான்ஸ்கிரிட்டில் ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது சாங்கிறது என்னன்னா ஷட்ஜம், ரி ரிஷபம், கா காந்தாரம், மா மத்தியமம், பா பஞ்சமம், தா தைவதம், நீ நிஷாதம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் நேம்ஸ் இருக்கு. ஸோ நீங்க நேம்ஸ் அப்படிங்கிறத விஷயங்கள்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி பேரை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன், அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்வரங்களுக்கும் ஒரு நேம்ஸ் இருக்கு. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த 5 ஸ்வரங்களுக்கு மட்டும் 2 டைப்ஸ் இருக்குங்க. நீங்க அது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும்னா சா அண்ட் பா தவிர ரீல லோவர் ரீ ஒன்று இருக்கு, ஹையர் ரீ ஒன்று இருக்கு. அதாவது கீழே ஒரு ரீ இருக்கு, மேலே ஒரு ரீ இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ரீ. அதே மாதிரி கால கா ஒன்று இருக்கு, கா 2 ஒன்று இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மா அதே மாதிரி மா 1 இருக்கு, மா 2 இருக்கு. ஓகே? அதுக்கப்புறம் பால டைப் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். தால பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே தா ஒன்று இருக்கு, மேலே தா ஒன்று இருக்கு. அண்ட் அதே மாதிரி நீலையும் அதே மாதிரி கீழே நீ ஒன்று இருக்கு, மேலே நீ ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த 12 ஸ்வரஸ்தானங்கள் உருவாகுது. ஸோ இந்த 12 ஸ்வரஸ்தானங்கள் எப்படி சவுண்ட் ஆகும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன். ஸோ இந்த 12 ஸ்வரஸ்தானங்கள் எப்படி இருக்கிறதுங்கிறத நான் பாடி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த 12 நோட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு படிக்கட்டில் ஏற மாதிரி இருக்குங்க. இப்போ சரிகமா பதனிசான்னு பாடினாலே அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் பாருங்க. சாரி கமா பதானி சா, பார்த்தீங்களா? கொஞ்சமாக மேலே ஏறி போச்சு இல்லையா? ஸோ இப்படி தான் இந்த 12 நோட்ஸுமே இருக்க போகுது. இப்போ சாரி, இதுதான் முதல் ரீ. ஓகே? சாரி, இது ரீ 1, சாரி, இது ரீ 2. இப்போ உங்களுக்கு கேட்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். நான் திருப்பி பாடுறேன், கேளுங்க. சாரி சாரி. ஸோ இந்த முதல் ரீ விட 2வது ரீ கொஞ்சம் ஹையாக இருந்தது. கரெக்டா? ஸோ எப்படி இருக்குன்னா ஆர்டர் சா ரீ 1 ரீ 2, கா 1 கா 2, மா 1 மா 2, பா தா 1 தா 2, நீ 1 நீ 2, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற சா. ஸோ இப்படி தான் நீங்கள் கீபோர்டில் வாசித்தாலும் இதே ஆர்டரில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இந்த 12 நோட்ஸ் அதோட பிளேஸ்மெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். 12 ஸ்வரஸ்தானங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்து நான் கா பாடுறேன், கேளுங்க. சாரி கா கா, இதுதான் கா 1. சாரி கா, இது கா 2. தெரிஞ்சிச்சுங்களா? சாரி கா சாரி கா. ஓகே? இப்போ அடுத்து மா. சாரி க மா மா, இதுல மா
மட்டும் கேளுங்க. சா ரே க மா, இது வந்து மா 1. சா ரே க மா மா க மா க மா. டிஃபரன்ஸ் தெரிஞ்சுங்களா? ஃபர்ஸ்ட் பானது மா 1, செகண்ட் பானது மா 2. அடுத்து வந்து பா ஆல்ரெடி சொன்ன மாதிரி சா பா சா ரே க மா பா. பாங்கிறது கான்ஸ்டன்ட் தான், அதில் டைப்ஸே கிடையாது. ஸோ இந்த சாங்கிறது வந்து லோ, பாங்கிறது மிடில் நோட், அதுக்கப்புறமா மேலே ஒரு சா இருக்குது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு இந்த சா பா சாங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த பாட்டு கிளாஸ் போனாலுமே ஃபஸ்ட்டு வந்து சா பா சா தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அது எதுக்காகனா லோ மிடில் ஹைங்கிறது உங்களுக்கு மைண்டில் செட் ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் தான் அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்வரங்கள்லாம் வந்து சொல்லி தருவாங்க. ஓகே, இப்போ பா வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? இதுக்கப்புறமா தா பா தா தா 1 பா தா. ஓகே, ஸோ தா 1 விட தா 2 ஹையாக இருக்கும். ஓகே, பா தா பா தா. அடுத்து நீ பா தா நீ நீ, இது நீ 1. பா தா நீ நீ தா நீ நீ 1 தா நீ நீ 2. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து ஹையில் ஒரு சா இருக்கு. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன சா வந்து கீழ் ஸ்தாயி சா அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ் ஸ்தாயி, ஸ்தாயிங்கிறது பிச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ பிச் சா. அதுக்கப்புறமா வந்து ஹை பிச்சில் ஒரு சா இருக்கு, சா அப்படி ஒரு ஹை பிச்சில் ஒரு சா இருக்கு. பா தா நீ சா பா தா நீ சா. ஸோ இந்த மாதிரி ஹை பிச்சில் சா இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 12 நோட்ஸுங்கிறது எப்படி இருக்குன்றது ஒரு பேசிக்கான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஜஸ்ட் ஒரு தடவை பாடுறது மூலிமா அந்த நோட்டோட பிளேஸ்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வராது. நீங்கள் எய்தர் வந்து ஒரு கீபோர்ட் மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதை பர்ஃபெக்டாக அந்த நோட்டோட பிளேஸ்மெண்ட் புரியும். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம என்ன தான் மேனுவலாக பாடினாலும் அது ப்ராப்பராக ட்ரைனிங் இருந்தால் தான் உங்களால் பர்ஃபெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட் எடுத்து பாட முடியும். ஸோ அது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பாட வரலன்னா, இப்போ கீபோர்ட்னா கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் தேவைன்னு கூட கிடையாது, ஃபோன்லேயே கீபோர்டு ஆப்பெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் மேபி பர்ஃபெக்ட் பியானோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நீங்கள் மேல் சிங்கர்னா சிலேருந்து வாசிச்சு பாருங்கள், அப்படி நீங்கள் ஃபீமேல் சிங்கர்னா ஏலேருந்து கூட வாசிச்சு பாருங்கள். ஏல வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஐடியா புரியும். அதில் வந்து நீங்கள் லைனாக வாசிக்கலாம். சா ரீ 1 ரீ 2 கா 1 கா 2 மா 1 மா 2 பா தா 1 தா 2 நீ 1 நீ 2 சா. இந்த ஆர்டரில் தான் வந்து 12 நோட்ஸுமே வந்து நீங்கள் கீபோர்டில் பார்த்தாலும் வந்துடும். ஸோ இப்போ 12 நோட்ஸ்ங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 12 ஸ்வரஸ்தானங்களோட காம்பினேஷன்ஸை வச்சு தான் வந்து நிறைய ராகங்கள் உருவாகுது. இப்போ ராகம் அப்படிங்கிறது நீங்கள் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா டியூன் அப்படி நீங்கள் மைண்டில் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போது சரிகமா பதனிசாவில் வந்து ரீ 1 மட்டும் வச்சுட்டு இல்லை கா 1 மட்டும் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு டைப்பை மட்டும் வச்சுட்டு ஒரு குரூப் ஃபார்ம் ஆகுதா சரிகமா பதனிசான்னு, அதுக்கு வந்து ஒரு ராகம் பேர் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் நிறைய ராகம் பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். கல்யாணின்னு ஒரு ராகம் இருக்குது, சங்கராபரணம்னு ஒரு ராகம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ராகங்கள் இருக்குது. அதில் 72 ராகங்கள் வந்து தாய் ராகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப டெக்னிக்கலாக இந்த வீடியோவில் சொல்ல விரும்பலை. நான் தனித்தனியாக ராகங்கள் பற்றி கூட நான் அடுத்தடுத்த பதிவில் போடுறேன். இப்போதைக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஸ்வரங்களோட கலவைகள் தான் வந்து ராகம். அதாவது காம்பினேஷன் ஆஃப் த ஸ்வரம்ஸ் இஸ் கால்ட் ராகம் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த 12 டைப்ஸில் ஏதோ ஒரு ஸ்வரத்தை மட்டும் வச்சு பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு நேம் வச்சுருப்பாங்க. இப்போ ரீ 2 கா 2 மா 2 மட்டும் வச்சு ஒரு ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு வேற ஒரு ராகம் பேர் வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சா ரீ க மா பா தா நீ சா, இந்த ராகத்துக்கு பேர் வந்து மாயா மாளவ கௌளை. இதுதான் வந்து கர்நாடிக் மியூசிக் நீங்கள் கற்றுக்க போனீங்கன்னா பேசிக் லெசன்ஸ் எல்லாம் இந்த ராகத்தில் தான் சொல்லி தருவாங்க. ஸோ நீங்கள் கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் புரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ராகம்ங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரீ 1 வரும், கா 2 வரும், மா 1 வரும், அதுக்கப்புறம் பா சேமா தா 1 வரும், அதுக்கப்புறம் நீ 2 வரும். ஓகேங்களா? இதுவே வந்து நான் இன்னொரு ராகம் பாடுறேன். சா ரீ க மா பா தா நீ சா. இப்போ நான் எல்லாமே வந்து பிளெயின் நோட்ஸாக உங்களுக்கு பாடி காட்டுறேன். அந்த ராகமோட ஃப்ளேவர்னு பாடிங்கன்னா இன்னும் நிறைய மாடுலேட் பண்ணி அசைச்சு பாடணும். ஸோ நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியறதுக்காக நான் பிளெயினாக பாடுறேன். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா வந்து ச ரீ க மா பா தா நீ சா அந்த மாதிரி அசைச்சு பாடுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ராகத்துக்கு பேர் வந்து கல்யாணி ராகம். இந்த ராகத்தில் பார்த்தீங்கன்னா ரீ 2 கா 2 மா 2
தா டு நீ டு எல்லாமே வந்து செகண்ட் டைப் ஆஃப் ஸ்வரம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ராகத்தில். ஸோ இந்த மாதிரி வேறு டைப்ஸு காம்பினேஷன்ஸ் பேஸ் பண்ணி நிறைய ராகங்கள் வந்து கவுண்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக நிறைய ராகங்கள் உருவாகிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஆனால் மெயினாக தாய் ராகங்கள்னு பார்த்தீங்கன்னா 72 தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், அதாவது கர்நாடக இசைங்கிறது கடல் அளவு. இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கடுகளவு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் என்னோட வீடியோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற டவுட்ஸை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோவே போடுறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.